ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னா திருப்பதி போகலான்ட்டு ஈரோடு ரயில்வே ஸ்டேஷனில் கிளம்பி வந்திருக்குங்க. ஆக்சுவலி போன மாதம் தானே என்ன இந்த பொண்ணு போச்சு, எகெயின் இந்த மாதமும் போகுதுன்னு பார்க்குறீங்களா? இல்லைங்க, சடன் பிளான். திரும்ப பேரண்ட்ஸ் போகிறேன்னு சொன்னாங்க. சரி, என் பையனை கூப்பிட்டு போகணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஸோ அவனும் வரேன்னு சொல்லியிருந்தங்காட்டி கூப்பிட்டு போயிருந்தேன். போன மாதம் அவனை கூப்பிட்டு போகல. ஸோ இந்த மாதம் கூப்பிட்டு போகலான்னு நான் கிளம்பி போயிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்போ போல் மார்னிங் 7:30 ட்ரெயினுக்கு போயிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேங்க. அது ட்ரெயின் வர வரைக்கும் அந்த வந்தே பாரத்தெல்லாம் போயிட்டு இருந்துச்சு. இதெல்லாம் பையன்கிட்ட காமிச்சிட்டு இருந்தேன். அவன் சின்ன வயசில் திருப்பதி வந்திருக்காங்க. ஆனால் அவனுக்கு இப்போ விவரம் தெரில. அப்போ விவரம் தெரியாத போது கூப்பிட்டு போயிருந்தோம். இப்போ நல்லா தெரிஞ்சுக்கிட்டான் திருப்பதின்றங்காட்டி. அதனால் வரேன்னு சொல்லியிருந்தான். அப்போ அவனுக்கு 2 டைம் அங்கே முடி எடுத்திருந்தேங்க. அதனால் இந்த டைம் முடி எடுக்கலை. 4 முடி ஆல்ரெடி வெளியில் கோயிலெல்லாம் எடுத்துட்டோம். ஸோ இங்கே எடுக்கலை. ஜஸ்ட்டு கூட்டிகிட்டு போகலாம், அவன் ரொம்ப இஷ்டப்பட்டான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனேங்க. அப்புறம் அவன் விண்டோ சீட் கிடச்சிதுன்னு உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டே வந்தான். அவன் ட்ரெயினில் அதிகமாக போனதில்லை. எப்போவாச்சும் எங்கேயாச்சும் தூரமாக போகும்போது கூப்பிட்டு போவோம். இல்லைன்னா 2 வீலரில் காரில் அந்த மாதிரி தான் அதிகமாக போவோம். அவன் ட்ரெயினில் போகணுங்கிறதுக்காகவே நான் கூப்பிட்டு போனேன். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டோம், வேடிக்கை பார்க்கட்டும் அப்படின்றதுக்காக. நானும் அவனும் இந்த மாதிரி விண்டோ சீட்டில் உட்காந்துட்டு ஜாலியாக வேடிக்கை பார்த்துக்கிட்டே எல்லாம் போகிறவங்க வராங்க ரயில்வே ஸ்டேஷன்லலாம் வேடிக்கை பார்த்துட்டு ஜாலியாக இவங்ககிட்ட கதை சொல்லிகிட்டே வந்தேன். ஸ்டோரிஸ் இவனெலாம் கேட்டுகிட்டே வந்தான். லாஸ்ட்டு நீ சின்ன வயசாக இருக்கும்போது இந்த மாதிரி ட்ரெயின்லலாம் வந்தோண்டா, இப்படி நீ அழுத, நீ உன்னை தூக்கிட்டே போக சொன்னேன் அப்படின்ற மாதிரி ஸ்டோரிஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு வந்துட்டு இருந்தால் அவனுக்கு ஞாபகம் இல்லைங்க. அப்புறம் 1:30 கிட்ட ஆஃப்டர்நூன் நாங்கள் திருப்பதி ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆனது பார்த்திங்கன்னா அங்கேயே பஸ் இருக்கும் ரயில்வே ஸ்டேஷன்கிட்ட. அதில் ஏறி கிளம்பிட்டு ஒரு 45 மினிட்ஸ் ஆச்சுங்க. மலைக்கு ரீச் ஆகிட்டோம். அதுலேயே சீட்டில் விண்டோ சீட்டில் உட்காந்துட்டு அவன் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான். அவன் ஜாலியாக இருக்குது அப்படின்னு சொன்னான். நான் அப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டே ரீச் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் போயிட்டு அப்பா முடி எடுக்கணும்னு சொன்னாங்க. எடுத்துனே நானும் பூ முடி கொடுக்கணும்னு சொல்லிட்டு லாஸ்ட்டு 2 டைம் நினச்சிட்டு இருந்தேன், கொடுக்க முடில. ஸோ இந்த டைம் கொடுத்துடலான்ட்டு அப்பா முடி எடுக்க போகிறாங்கன்னு நானும் போயிட்டு பூ முடி கொடுத்துட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் க்யூக்கு ஈவினிங் 4:30 கிட்ட போனேங்க. போனோம் போய்கிட்டே இருக்கோம். க்யூ போய்கிட்டே இருக்குங்க. அப்புறம் இடையில சாம்பார் சாதம் கொடுத்தாங்க, வெண்பொங்கல், பால் எல்லாம் கொடுத்தாங்க, உப்புமா எல்லாமே சாப்பிட்டுட்டு நாங்களும் நின்றுட்டே இருக்கோம். போய்கிட்டே இருக்குது க்யூவில் மட்டும் கிட்டத்தட்ட 12 மணி நேரங்க. பயங்கர க்ரௌடு. நாங்கள் எஸ்எஸ்டி டோக்கன் எர்லி மார்னிங்காக கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ரீச் ஆனதே மதியானம் 1:30 மணிக்கு தான் ட்ரெயினில். அதனால் அதை வாங்க முடியல. அப்படியே சர்வதர்ஷன் க்யூக்கு போனோமா, நல்லா க்யூவில் நிற்க வச்சிட்டாங்கங்க. 12 ஹவர்ஸ். ஏர்லி மார்னிங் 4:30 கிட்ட தான் உள்ள குடோனுக்குள்ளேயே என்ட்ரி ஆனோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்னிங் ஒரு 12 o'clock மேலே நீக்கி விட்டாங்க. 12 o'clock இருக்கும் நீக்கி விட்டதுக்கப்புறம் சாமி பார்த்துட்டு வந்துட்டோம். மொத்தமாக 24 மணி நேரம் ஆச்சுங்க. லட்டு வாங்கிட்டு அவ்வளோதான். நைட்டு 7 மணி ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டோம். ஸோ 9:40க்கு 9:40க்கு ஒரு ட்ரெயின் இருந்துச்சு, சாமராஜ நகர் எக்ஸ்பிரஸ். அது ஜோலார்பேட்டை சேர்ன எக்ஸ்பிரஸ் மாற்றி ஈரோடு ரீச் ஆகிட்டுங்க. ஏர்லி மார்னிங் 4:30 ஆகிடுச்சு இங்கே வீட்டுக்கு வரும்போது. பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸுங்க. கால் வலி தான் பயங்கரமாக இருந்தது. இருந்தாலும் சாமி பார்த்த திருப்தியில் இதெல்லாம் மறந்து போச்சுங்க. 6 months ஒன்ஸ் தான் போவேன். இந்த தடவை மந்த்லி ஒன்ஸ் போனது எனக்கு ரொம்ப ஹாப்பிங்க. ஜாலியாக சாமி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு அங்கெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு ரொம்ப பிடிக்குங்க எனக்கு அந்த ஊர். நீங்களும் டைம் கிடச்சா திருப்பதி போயிட்டு வாங்க, என்ஜாய் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் கோயில் உங்களுக்கு பிடிக்கும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லாயிருக்கும், கிளைமேட் நல்லாயிருக்கும். இங்கே இருந்ததுக்கும் இப்போ அங்கே போனதுக்கு கிளைமேட் சூப்பராக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் அங்கே போய் ட்ரெயின் மாற்றிட்டு ஜோலார்பேட்டையில் ட்ரெயின் வந்துச்சு. அதுக்கப்புறம் மாற்றிட்டு போகும்போது கிட்டத்தட்ட 4:30 ஆகிடுச்சு. இந்த ஜோலார்பேட்டை ட்ரெயின் மாற்றும் போது பார்த்திங்கன்னா ஒரு 2 minutes தான் கேப்பு இதுலேருந்து அந்த ட்ரெயின் மாற்றுறதுக்கு. ஸோ மாற்றி கிளம்பிட்டு வீட்டுக்கு போய் ரீச் ஆகிட்டோம்.